இந்த தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? ஒரே வாரத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு இந்த தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுப்போம். தாத்தா சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? இதுல பிரியாணி இருக்கு தாத்தா, சாப்பிடுங்க. நீங்க மாநகராட்சியில வேலை பார்க்குறீங்களா? தனியா நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியா பண்ணிருக்கீங்களா? உங்க பேர் தாத்தா? என் பேர் முருகன். சரிங்க தாத்தா. பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? பசங்க இருக்காங்களா? பசங்க இருக்காங்க. சரிங்க தாத்தா, சரிங்க. எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? போலீஸ் 30 வருஷம் பாக்குறேன். 30 வருஷமா பாக்குறீங்களா? கவர்மெண்ட் சேலரியா தனியா அவங்க? சரிங்க தாத்தா. கவர்மெண்ட் சேரல. கவர்மெண்ட் சேரலையா? சரி சரி. அதோட இது பெற்றுங்கிறீங்களா? சரிங்க தாத்தா. சரி பாத்துக்கோங்க, சாப்பிடுங்க. தாத்தா வந்து இந்த ஹோட்டல்ஸில் கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி வச்சிருக்கீங்களா? வாங்கிட்டு வரவா? சரி இருக்கா? சரி 2 கேன் வச்சிருக்கீங்களா? சரிங்க தாத்தா, பாப்பா. சரிங்க தாத்தா. தள்ளி விடுவா, உட்காருங்களா? எது வரை தள்ளி விட? உள்ளைக்கு போயிருவீங்களா? சரி ஓகே, பாப்போம். சீரியஸ்லி தாத்தா சாப்பிடுங்க. இல்ல இப்பெல்லாம் என்ன சொல்ல, ஏதோ ஒண்ணு சார்ந்து ஓடுறாங்க, லைட்டு தொலைக்கிறாங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். தொலைச்சி சம்பாதிச்சு என்னத்தும் போகாது, அவ்வளவுதான். இது ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இப்படி கொடுத்தா ஒரு ஹாப்பி இருக்குங்க. சீரியஸா நீங்களும் எல்லாரும் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பா அது இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு வாங்கிக்கணும். எவ்வளவோ நம்ம சாப்பாடை கொட்டிக்கிடுவோம், டெய்லியும் கொட்டுறோம் சாப்பாடை. முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் எதுவும் ஃபங்க்ஷன்னாலாம் ஒரு ஹோட்டல் போனேன், வீணாக்காதீங்கன்னு சொல்றேன். ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் மதுரையில ஒரு கேட்டரிங் போனேன். ஆக்சுவலா சாப்பாடு வீணாகிற சாப்பாடெல்லாம் அப்படியே குப்பையில டன்னா ஏற்றுறானு. என்ன சொல்ல, அது மக்களுக்காச்சு கொடுத்தோம்னா அதுக்குன்னு நீங்க ஒரு இது வச்சு ஒரு ரெக்வெஸ்டோ நல்லா இருப்பாங்க. எவ்வளவோ சாப்பாடு வீணா போகும். ஒரு ரெக்வெஸ்டாவும் ஒரு ரெக்வெஸ்டா கேட்கறேன், கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்படிங்க மதுரையில் நிறைய ஹோட்டல் இருக்கு, சாப்பாடை வீணாக்காம கொடுத்துட்டு ரிஸ்க்குள்ள தூக்கி வைக்காம ரிட்டர்ன் கொடுத்தாலே அவங்க உண்மையிலே சாப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ